காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சரை சந்திக்கவிருக்கிறாங்க. எங்கே அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. அறிவாலயத்தில், முதலமைச்சருடைய இல்லத்திலையா? இப்போ முதலமைச்சர் இல்லத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வரக்கூடும் அப்படின்றாங்க. எத்தனை மணிக்கு இதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடுகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைவடைந்து விட்ட ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதே சமயம் திமுக தலைமையிலான இந்தி கூட்டணியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இன்னுமே இந்த கூட்டணி என்பது இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. இதில் பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடத்தப்பட்டது, நேரடியாகவும் நடத்தப்பட்டது. ஆனால் இன்னுமே அந்த நம்பர்ஸ் இன்னுமே ஃபைனல் ஆகாத ஒரு சூழல்ல தொடர்ந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலே நீடித்து வருகிறது. குறிப்பா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத தொடர்ச்சியா காங்கிரஸ் தரப்புல முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் தொடர்ச்சியா தெரிவித்து வந்த ஒரு சூழல்ல இந்த நிலையில ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கும் என்பதை காங்கிரஸ் சொல்லி வந்த நிலையில அதை ஏற்க மறுத்தது திமுக. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை அவ்வப்போது நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் தரப்புல 41 தொகுதிகள் வழங்க வேண்டும், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஆனா திமுக தரப்பில் 21 தொகுதிகள் வரைக்கும் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்ற பதிலை தெரிவிச்சிருந்தாங்க. இதன் பிறகாக தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் வெளிப்பாடாக ஒரு 25 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரசுக்கு ஒதுக்குவதற்கு திமுக சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டுமல்லாம ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் வழங்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை காங்கிரஸ் ஏற்கிறதா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. தமிழகத்துடைய காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த கிறிஸ் ஷோடங்கர் தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை தெரிவித்து வந்தார். குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளையாவது காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டது. திமுக தரப்புல தற்போது 25 தொகுதிகள் என்பதில் கராரா இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? அதாவது காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியில நீடிக்கிறதா இல்ல கூட்டணி விட்டு வெளியேறுகிறார்களா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தரப்புல தொடர்ந்து டெல்லியில பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் தலைவர்களோடு, மூத்த தலைவர்களோடு சோனியா காந்தி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தமிழகத்தில் முதலமைச்சர் இல்லத்தில் நேரில் சென்று முதலமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பா முதலமைச்சருடனான ப. சிதம்பரத்துடைய சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா டெல்லி மேலிடம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் பிரதியாக பல்வேறு விஷயங்களை ப. சிதம்பரம் இங்கே முதலமைச்சரோடு விவாதிப்பார் என தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தையோடு தற்போது ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனையுடைய நிறைவாக செனட் ஆஃப் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்திற்கு ப. சிதம்பரம் வருகை தருவார். ப. சிதம்பரத்தோடு செல்வ பெருந்தையும் வருகை தர இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வரக்கூடிய அவர்கள் இருவருமே முதலமைச்சரோடு பல்வேறு விஷயங்களை கலந்தாலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில முதலமைச்சரோடு இந்த 1-to-1 ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய நிலையில முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக ஏதேனும் தொகுதிகளை ஒதுக்க முன்வரக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி அதற்கு இசைவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணியில தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பை பொறுத்தமட்டில் 41 தொகுதிகள் பிளஸ் 1 என்ற அடிப்படையில் ராஜ்யசபா தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காக திமுகவிடம் தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திமுக தரப்பிலோ 21 தொடங்கி தற்போது 25 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. முதலமைச்சருடனான அந்த 1-to-1 சந்திப்பு தற்போது நடைபெற இருக்கிறது. ப. சிதம்பரம் உடனான அந்த 1-to-1 சந்திப்பு நடைபெற்ற பிறகாக முதலமைச்சர் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளிக்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணியில தொடர்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்போ முதலமைச்சரை சந்திக்க வர்றாங்க அப்படின்றப்போ வேற திமுக மூத்த நிர்வாகிகள் யாராவது, குறிப்பா அந்த பேச்சுவார்த்தை குழு சார்ந்தவர்கள் யாராவது, திரு டி. ஆர். பாலு உள்ளிட்டவங்களோ இப்போ முதலமைச்சர் இல்லத்திற்கு வந்திருக்காங்களா?
தற்போதைய நிலையில இன்னும் யாருமே வந்து முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை தராத ஒரு சூழலை தான் நம்மால பார்க்க முடியுது. இதுவரைக்கும் காங்கிரஸ் தரப்புல நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை அனைத்துமே பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு குழு தலைமையில தான் நடைபெற்றது. திமுக தரப்புல போடப்பட்டிருந்த TR பாலு தலைமையிலான குழுவினரோடு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டியோடங்கர் உட்பட பலரும் வந்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வந்தாங்க. திமுக தரப்புல அறிவிக்கப்பட்ட 21 தொகுதிகள், அதற்கு பிறகாக அறிவிக்கப்பட்ட 25 தொகுதிகள் அனைத்துமே வந்து இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான். இன்னும் முதலமைச்சர் அந்த கருத்தை வெளியிடாத ஒரு சூழல்ல சிதம்பரத்துடைய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. செனட் ஆஃப் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்தில் சிதம்பரம் சந்திக்க இருக்கிறார். சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்கள் டெல்லி மேலிடம் என்னென்ன கருத்துக்களாக தெரிவிச்சுக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் சிதம்பரம் வந்து முன்னெடுத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பேசக்கூடிய பட்சத்தில் முதல்வர் தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முன் வந்து கூடுதல் எண்ணிக்கையை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் அதற்கு இசைவு தெரிவிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே வந்து டெல்லி மேலிடம் தான் உறுதியளிக்க முடியும் என்ற ஒரு காரணத்தினால முதலமைச்சர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை அதன் பிறகாக டெல்லி மேலிடத்திற்கு எடுத்து சென்று இந்த கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்துவதற்கு சிதம்பரம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்ட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குவதற்கு திமுக தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிடுவதற்கு கேட்டுக்கொண்ட அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையில தான் மாறுதல்கள் என்பது இருக்கின்றன. அந்த மாறுதல்களை ஏற்கக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில தொடர்ந்து இணைந்து பயணிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.